ஏன் சேனாதிபதி நானேதான் சாமி. ஏன் காவலரே நானேதான். ஏன் மந்திரியாரே நானேதான். நண்பா சாமி. என்ன நாட்டுக்கு நாடி மகாநாடு நாட்டோட வீர என்ன ஆத்தூர். ஆத்தூர் என்றால் நம்மை போன்ற நாடக கலைஞர்களுக்கு சொந்தமான தாய் திருநாடு. சாமி எப்படி காலையில மனுஷாரு இந்த கோயிலையே தான் எந்நேரமும் கிடக்குறீங்க. எப்படி ஊர் பேரு கோயிலையும் மறந்து ஆத்தூர் ஆத்தூர்னு இருக்கிற நீதான் சொன்ன பேர மாத்திட்டு போயிருப்போம். தூக்க கலக்கத்துல எங்க இருக்குன்னு தெரியுதா? அது இல்ல சாமி. கோதாரி வட்டி உலகமெல்லாம் புகழ் பெற்ற அன்னையாக விளங்கக்கூடிய கோசாரி பட்டியில் எழுந்து அருள் வளித்து வருகின்ற ஆய்பச்சி அம்மன். ஆலயம் என்றால் பெயர் பெற்ற சுவாமி. உண்மைதான். அருள்மிகு பச்சியம்மன் ஆலயத்தின் முன்பதாக மாதம் ஆடி வரக்கூடிய அமாவாசை தெருக்கூத்து. அம்மனுடைய அருளாலயம் என் நண்பர்களுடைய ஆதரவாலயம் இன்று 60வது அமாவாசை தெருக்கூத்து. 60வது அமாவாசை தான் தட்டுக்கல. எப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம கடலை கீழே கொட்டி போச்சு. கையில வச்சு இந்த கடலை கீழே கொட்டி போயிருக்கும். 60வது அமாவாசை. 60வது அமாவாசை. நண்பா அன்செட்டிப்பட்டி சேர்ந்த ராஜ்குமார் ஐயப்பா. ஆமா, மாணிக்கம் ஐயா அவர்கள், ராஜ்குமார் அவர்களும் செந்தில் அண்ணன் அவர்களும் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சம்பளம் இல்லாத ஆடுறோம்னு சொல்லி நாளையிலிருந்து இது மேல ஒரு நோட்டை வைப்பாங்க. ஆமா, அடுத்த மாசம் அமாவாசைக்கு காசு கொண்டு போய் போடணும்ல. இங்கே காசு இல்ல, கோழி வித்தா தான் காசு கைக்கு வரும் பழகுது. அப்படிங்கிறது நான் வச்ச வேண்டுதல நிறைவேறி போச்சு. என்ன காசு தான் கையில இல்ல அப்படின்னு சொல்வத எத்தனையோ காதல் நான் கேட்டுவிட்டேன். ஆமா ஆமா, பசல இருக்கும்போது கூட சாமி நான் அம்மாவாசி கொடுத்து வரல அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை நான் தனியாக எடுத்து வைக்கிறேன். அம்மனுடைய அருளால அவரவர் வைத்த வேண்டுதலை இனியே நிறைவேற எல்லாம் வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். நம்ம கையில ஒண்ணும் இல்ல சாமி, வாங்குறது நாம. ஆமா, வாழ்த்தது நம்மளுது. வரம் கொடுக்கறதெல்லாம் அந்த ஆயாவோட மகிமைதான். உண்மைதான். அம்மாவாசை கூட்டம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா சாமி, நான் கூட எதிர்பார்க்கல. இன்னும் இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி. அவங்க எல்லாம் நாம போனாலும் அவங்க போக மாட்டாங்க. அதையே அவங்க கேட்டுட்டு தான் போவாங்க. நண்பா அதே போல நாளை ஒரு நாள் விட்டு நாளைக்கு என்ன கிழமை ஏண்டா நாளை பொழுது விடிந்தால் என்ன கிழமை? பொழுது விடிந்தா ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை தாயலி. நாளை வெள்ளி. நாடக குழுவினரால் சிறப்பான நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை இரவு என்ன, அதாவது நாளை சனிக்கிழமை நடக்கிறது. பருத்தி வியாபாரி ராஜி அவர்கள் விடுகிறார். பருத்தி வியாபாரி ராஜி அவர்கள் எப்படி இதே மாதிரி வந்தீங்களோ
அதே மாதிரி சனிக்கிழமை வந்து எங்களை காப்பாத்தி விட்டுருங்க சாமி. காப்பாத்தி உனக்கு வேண்டாமா? காப்பாத்தி கேட்கிறோம். உங்களாலதான் நம்ம இப்ப பொழைச்சிட்டு இருக்கிறோம். நான் வேலை விட்டு வெளியே வந்தவுடன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என் ரத்த சொந்தங்களும் அன்பு பாசமுள்ள தாய்மார்களோ யாவற்ற பேர்களும் 1, 10, 100 என்று நண்பன் கொடுத்துள்ளார். என்ன கையேத்தி வாங்குற அம்மாளுக்கு முன்னாடி யாரு மறந்தாலும் நீங்க கொடுத்தவங்க மறந்தாலும் வாங்கின நான் மறந்துட்டாலும் இங்க பத்தினியா உட்காந்துருக்க பச்சியமா மறக்க மாட்டாங்க. நீங்க சொன்னத நான் மறந்துருக்கலாம். என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் சொல்லு கண்ணு அப்படின்னு கூப்பிட்டுருப்பேன். அந்த நிமிஷம் மனசுல வாங்கி வெளியில விட்டுருப்பேன். அது போய் அம்மாள் சேர்ந்துரும். தனியா வாழ்க்கையில வருத்தப்பட வேண்டாம். அவரவர் வைத்த வேண்டுதலை ஆமா மாடு வாங்குறேன் கண்ணு வாங்குறேன் வளர்ச்சி ஆகணும் என் பிள்ளைங்க உத்தியோகத்துக்கு போன வீடு கட்டி கட்டாமல் நிக்குது. இப்படி எண்ணற்ற வேண்டுதல். உடல் ஆரோக்கியம் சரியில்லை, குடும்பத்துல குழப்பம், சொல்ற பேச்சு பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ வேண்டுதல் சொல்லிருக்கிறாங்க. தாயை பத்தினி பச்சியம்மா அவங்க வேண்டுதல்லா நீ கூட துணை போய பக்க துணை போய பாதுகாப்பை கொடுத்து அவங்க எண்ணிய எண்ணமெல்லாம் இனிதே நிறைவேற எல்லாம் வல்ல பச்சியம்மன் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். அது மட்டுமல்ல இந்த கூத்து ஆரம்பித்த காலத்துல அன்னதானம் கொடுத்த அருமையப்பா ஆரே அளவு கவுண்டவர்களும் மாதம் தவறாமல் படிக்கி ஆமா 1, 10, 100 என்று நன்கொடை கொடுத்துள்ளனர். பள்ளியாண்டவன் கோயில் பூசாரி சின்னையா அவர் மாதம் 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். மாதம் 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். தாயே பச்சியம்மா அவருக்கு நோய் நொடி அணுகி இருக்குது. அவர் உடம்பிலே இருக்கக்கூடிய நோய் நொடி பிணி பீடிகள் நீங்கி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு கால வாழ பச்சியம்மனை பிரார்த்திக் கொண்டு ஆசிரியர் ஓய்வு பெற்ற தங்கராஜ் ஆசிரியர் முத்துராக்கிம்பட்டி அவர் சொத்திருந்த 500 ரூபாய் மாதம் கொடுத்துள்ளார். பெரியக்கரை பூசாரி ராஜா ஐயா அவர் சொத்திருந்த 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார். இன்னும் அன்பு நண்பர் பேர் சொல்லாமல் படிக்க 2000 மாசம் செலவு அனுப்புறார். ஆமா அதனுடைய குடும்பங்களா அது மட்டுமல்ல வட்டம்பட்டியை சேர்த்த சித்த கவுண்டர் குடும்பத்தினர் மாசம் கொடுக்கிறார். அதாவது கிழுவுக்காட்டூரை சேர்ந்த சின்னமுத்தையா மாதம் 500 ரூபாய் கொடுத்துள்ளார். பெரியட்டுக்காரர் அவர் சுற்றிலிருந்து மாதம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல 60வது மாதம் என்று சொன்ன உடனே அதாவது கடலை சக்கரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதுக்காக டீ கடை வைத்துள்ள மாமன் அவர்கள் கடலை வாங்கி கொடுத்துள்ளார். சரி நண்பர் அன்பு நண்பர் டீ கடை ரஞ்சித் அவர்கள் சொன்ன உடனே அதாவது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற கடலையா ஒரு பாட்டு முட்டாய் கொண்டு வந்து கொடுத்துடாரு. இதுபோல் இம்மி அளவு கொடுத்தாலும் சரி அதை நான் பெருமையாகவும் பெரிய அளவாக நினைச்சு அவர் செய்ய தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறு நோய் நொடி பிணிபடிகள் நீங்கி வாழ்வில் எல்லா வர்களையும் ஒருங்கி நம்ம விடிய 30 நாளிகையும் நம்மளை கண்டு திரையுலகுக்கு அனுப்ப அன்பு சகோதரி பூங்குடி அவர் நம்மளை புகைப்படம் எடுத்துள்ளார். அவருடைய குடும்பங்களும் அது மட்டும் இல்ல நண்பா இந்த அமாவாசை தேர்க்கூத்துக்கு இடைவிடாமல் வருகை தந்துள்ள அன்பு நண்பர்கள் கலைஞர்கள் குடும்பத்தினரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரும் திருப்பமாய் பல்லாண்டு 108 ஆண்டு கால வாழ பச்சியம்மன் முத்துசாமியை பிரார்த்திக்கின்றேன்.